ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு கோமதி அம்மா பொங்குது. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? பொசசிவ்னஸில் பொங்கி எழுதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நான் ஏற்ற வேண்டிய விளக்கை இவ ஏற்றிருக்கான், நான் டீ போட வேண்டிய இடத்துல இவ டீ போட்டிருக்கான், நான் சமைக்க வேண்டிய இடத்துல இவ சமைச்சிருக்கா அப்படிங்குது. சொன்ன உடனே இது பொங்கிட்டு இருக்க டைமில் நம்ம மீனாவை என்ட்ரி கொடுக்க, என்னத்தை சீக்கிரமாக இருந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டிங்களான்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா நான் எங்கே செஞ்சேன், எல்லாத்தையும் இவ செஞ்சான்னு சொல்லிட்டு புலம்புது, அழுவுது. இதுக்கு போய் அத்தை இப்போ இதுக்கு அழுவலாமா? நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தை, வேலை செய்ய ஆள் வந்துட்டா ஜாலியாக உட்காந்துருக்கலாம், இதை விட்டுட்டு இது புரியாமல் இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்கத்தை கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மருமக சொல்கிறது கேட்குறது ரொம்ப நல்லது கோமதியம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு தான் பொசசிவ் பொங்கிக்கிட்டு வருதே. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கோயிலுக்கு போகிறாருங்க. கோயிலுக்கு போனோன்னு என் புள்ள சொல்லாமல் போயிட்டான், தடவையாக சொல்லாமல் போயிருக்கான், மொட்டை மாடி போகணுன்னா கூட சொல்லிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்றாங்க. அடி பாவி, நாளே வளைச்சி போட்டுக்கிட்டாங்கிறாங்க. அட பாவி மக்கா, நீங்கள் ஏங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பையனை பெற்ற எல்லா அம்மாவும் புலம்புறது தான் நம்ம கோமதி அம்மாவும் புலம்புறாங்க. அதுக்கப்புறம் ஓவராக புலம்பாதீங்க, மென்டல் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம மீனா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் எல்லாம் மொத்த குடும்பமும் சேர்ந்து குடும்பமாக உட்காந்துருக்கும் போது நம்ம கதிர் வராரு. கதிர் வந்தானே ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. நில்லுங்கன்னு சொன்னேன், நீ என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் கூடி இருக்க டைமில் என்னங்க அமௌண்ட்டுன்னு சொல்லி எடுத்து நீட்டுறாரு. 6000ங்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் தங்கியிருக்கிறதுக்கும் திங்கிறதுக்குங்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே நம்ம கோமதியம்மா, அது ஏதோ அப்பா கோவத்தில் சொல்லிட்டாரா, நீ ஏன்டா இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் அப்போ இன்னைக்கு சொன்னது மகன் சம்பாதிக்க யூஸ் ஆயிடுச்சு, அது ஓகேங்க. இருந்தாலும் நீ இப்போ என்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்க்குறீங்களா? பாண்டியன் என்ன எவ்வளோ 6000 தான் ஆகுமா இவங்க சாப்பிட்றதுக்குங்கிறாரு. அட பாவி மக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.